அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் இன் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டீப் வாட்டர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட டீப் வாட்டர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் எங்க வந்திருக்கு அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி நம்ம பிரைம் மினிஸ்டர் வில்லியம்ல வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதானி என்டர்பிரைசஸ் அவங்களும் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனும் சேர்ந்து தான் இந்த பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மோட்ல இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டீப் வாட்டர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்னா வந்து நமக்கு கார்கோ ஷிப்ல கண்டெய்னர்ஸ்லாம் வரும். அந்த கண்டெய்னர்ஸ்லாம் வந்து இன்னொரு கார்கோ ஷிப்க்கு மாத்துறது. அந்த மாதிரி அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அந்த சரக்கு பரிமாற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு போர்ட்ட இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமா வில்லியம்ல நம்ம கொண்டு வந்திருக்கோம். சரியா? அடுத்தது, வாட் டூ யூ மீன் பை மைஸ் டூரிசம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மைஸ் டூரிசம்னா என்னன்னா, இந்தியாவுக்கு நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் மீட்டிங்ஸ்க்காக, கான்ஃபரன்ஸஸ்க்காக நிறைய பேர் வருவாங்க. இன்டர்நேஷனல் டெலிகேட்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்க வருவாங்க. கான்ஃபரன்ஸஸ் அட்டெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்தியாவை சுத்தி பார்க்க டூரிசம் மாரி ஒரு 1 வீக் பிளான் பண்றாங்க அப்படின்னா, ஒரு 3 நாள் கான்ஃபரன்ஸஸ் இருக்கும். மீதி 4 நாள் வந்து டூரிசம் ஆக்டிவிட்டீஸ்க்காக அவங்க டைம ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டூரிசம வந்து ப்ரமோட் பண்றதுல இந்தியா வந்து டாப் கண்ட்ரியா வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா சூனர் மைஸ் டூரிசம் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டா வரப்போறாங்க அப்படிங்கிறத சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ மைஸ் டூரிசம்னா என்ன அப்படின்னா, டூரிசம் ஃபார் பிசினஸ் ஈவெண்ட்ஸ் சச் அஸ் மீட்டிங்ஸ், இன்சென்டிவ்ஸ், கான்ஃபரன்சஸ் அண்ட் எக்ஸிபிஷன்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ MICE இதுதான் நம்ம மைஸ் டூரிசம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? அடுத்தது, ஸ்பீக்கிங் வித் நேச்சர் த ஆரிஜின் ஆஃப் இந்தியன் என்விரான்மெண்டலிசம் வாஸ் ரிட்டன் பை. ஸோ இந்த புக்கை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா ராமச்சந்திர குஹா வந்து எழுதியிருக்கார். சரியா? அடுத்தது, வாட் இஸ் த பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் ஆபரேஷன் ககார் ரீசென்ட்லி சீன் இன் த நியூஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆபரேஷன் ககார் அப்படிங்கிறது இந்தியாவோட ரெட் காரிடார் பிளேசஸ்ல கொண்டு வந்திருப்பாங்க. ரெட் காரிடார் பிளேசஸ் அப்படின்னா நமக்கு இந்த மாவோயிஸ்ட் நக்சலைட்ல அதிகமா இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட ரெட் காரிடார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவோட ரெட் காரிடார் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இந்த ஒரு ஆபரேஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. இந்தியன் கவர்மெண்ட் 2024ல லான்ச் பண்ண ஆபரேஷன் இது. சரியா? ஸோ டு எராடிகேட் மாவோயிஸ்ட் அண்ட் நக்சலைட் இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் இன்சர்ஜென்சி அஃபெக்டட் ரீஜியன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? இந்தியாவோட ரெட் காரிடார் ஸ்டேட்ஸ்ல வந்துடும். அடுத்தது, வேர்ல்ட் பிரஸ் ஃப்ரீடம் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவில் வேர்ல்ட் பிரஸ் ஃப்ரீடம் டே அப்படிங்கிறது எப்போ அப்சர்வ் பண்றாங்கன்னா May 3 தான். சரிங்களா? ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங். ஓகேங்களா? ரிப்போர்ட்டிங் இன் த பிரேவ் நியூ வேர்ல்ட் அப்படிங்கிறது தான். சரிங்களா? ரிப்போர்ட்டிங் இன் த பிரேவ் நியூ வேர்ல்ட் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின்